வணக்கங்க. ஒரு வீடியோங்க. மார்னிங் மார்னிங் எந்திரிச்சு டீயெல்லாம் குடிச்சிங்களா? நானும் குடிச்சிட்டேங்க. ஒரு சின்ன வீடியோ போடலான்னு போடுறேங்க. அதை வந்து வீட்டில் வீட்டில் வந்து நீங்கள் கல்யாணம் ஆகி தம்பதியாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் எப்போ டிஃபன் சாப்பிடும்போது ஒய்ஃபை பார்த்து, "ஏம்மா நீ டிஃபன் சாப்பிட்டியா? உட்கார் சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னங்க? அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி ஒரு சந்தோஷம் இருப்பாங்க அவங்க. உள்ளுக்குள்ளே அப்படியே தேன் வடிங்க அவங்களுக்கு. ஆஹா ஆஹா அப்படி கேட்டாரு நம்ம அப்படிங்கிற மாதிரிங்க. என்னங்க, நீங்கள் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டோன்னே நீங்கள் உட்கார்ந்த உடனே கேட்கணும், ஏம்மா நீ சாப்பிட்டியா? உட்கார் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் போட்டுக்கலாம், இங்கே தானே இருக்குது, நான் போட்டுக்கிறேன், நீயும் போட்டுக்க, உட்கார் சாப்பிட்லாம், சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்க. இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கும்போது நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு போகும்போது சா சாப்பிட்டு போகும்போது, அப்புறம் வெளியே போகும்போது நீங்கள் நம்ம மனைவிக்கிட்ட கேட்கணும், ஏம்மா சாயங்காலம் உனக்கு எதாவது தேவைப்படுதா, எதாவது வாங்கணுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்புறம் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போயிட்டு மத்தியானம் நீங்கள் லஞ்சு கொண்டு போய் சாப்பிட்றீங்கள, லஞ்சு முடித்தோடனே ஒரு சின்ன ஒரு ஃபோன் வீட்டுக்கு, ஏம்மா சாப்பிட்டியாம்மா? சரி சரி சாப்பிட்டு ரொம்ப நேரம் சீரியலெல்லாம் பார்க்க வேண்டாமா, கொஞ்சம் ரெஸ்டடு ஏசி போட்டுக்க, ரொம்ப வெப்பமாக இருக்கல்ல. இப்படியெல்லாம் வாழ்ந்தா என்ன நடக்கு அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நான் சொல்கிறேன். அன்பாக இருப்பாங்க, பாசனரோடு இருப்பாங்க. படுக்கையில் வந்து டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு உங்கள் பக்கத்தால் வந்து ஒட்டி படுப்பாங்க. இதுலேயே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? எல்லாமே உங்களுக்கு சுவையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து வீட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றேன். என்னங்க, இந்த மாதிரி தான் ஃபேமிலியில் பெண்கள்கிட்ட இப்படித்தான் நடக்கணும்னு சொல்ல வர்றேன். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், வாங்கிடலாமே, அப்படி வாங்க முடியாது, காசு இல்லை உங்ககிட்ட, இருந்தாலும் வாங்கிடலாம், ஓகே வாங்கிடலாமே, வாங்கலாம் வரட்டு ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பெண்கள்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது என்னங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்ல வர்றேன். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவைனாலும், மாதத்தில் ஒரு தடவைனாலும் வெளியே கூட்டிகிட்டு போயிடணுங்க. வெளியே கூட்டிகிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு இதுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சினிமாவுக்கு கூட கூட்டிகிட்டு போயிட்டு சினிமா விட்டு வரும்போது டின்னர் வெளியே முடிச்சுட்டு வரணும். இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்ல வர்றேன். அவங்களுக்கு புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன புகழ்ந்து பேசணுன்னாங்க, இந்த புடவையில் அருமையாக இருக்காமா, குரங்கு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, அருமையாக இருக்கிறீம்மா, நல்லா இருக்கிறம்மா, அந்த புடவையில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது, கல்யாணம் வச்ச போது பார்த்த மாதிரியே இருக்கிறேன். இப்படி பேசும்போது என்ன ஆகுன்னா பெருசொன்னாகாதுங்க, குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.